கொலை பண்ணிட்டாங்களா? இங்க வச்சா என்னடா நடக்குதுங்க? ஒரு பக்கம் கொலையாளிங்க, இன்னொரு பக்கம் போனோம். நம்மளை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்கு இந்த ஊர்ல யாராவது இருக்காங்க? ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு திஸ் இஸ் மூவிஸ் ரிவ்யூ தமிழ். இந்த மூவி ரிவ்யூவில் ஒரு மலையாளம் பிளாக் காமெடி மூவியாக வெளிவந்திருக்க பரதநாட்டியம் டு மோகினியாட்டம் இந்த மூவியோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை சொல்லணும்னா அதுக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக முடிஞ்சிடும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு 2 ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க சின்னம்மா வீட்டுக்கு அவங்களுக்கு உண்டான செட்டில்மெண்ட்டை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அங்கே ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அந்த டைமில் சுராஜ் அவங்க வீட்டுக்கு வந்து நானும் உங்கள் அப்பா எல்லாம் பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம், அவர் இப்போ எங்களை ஏமாற்றிட்டு கிட்டத்தட்ட 75 லட்சம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு, அந்த பணத்தை நீ திருப்பி கொடு, இல்லைனா உங்கள் ஃபேமிலியை நான் ஊருக்குள்ளே நான் அடிச்சிருவேன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஃபேமிலியோட சேர்ந்த கைகலப்பில் பார்த்தீங்கன்னா அவர் இறந்துருவார். இதுக்கப்புறம் ஊருக்கும் போலீஸுக்கும் தெரியாமல் அந்த பாடியை அந்த ஃபேமிலி எப்படி மறைச்சாங்க, இதற்கிடையில் போலீஸ்கிட்ட அவங்க மாட்டிக்கிட்டாங்களா என்னாச்சுன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இது பக்கா கிரிமினல் ஃபேமிலின்னு தோணுது. அவனை யாரும் கொல்லணும்னு கொல்லல. உங்களை பத்தின ரகசியம் வெளியே வந்துடக்கூடாதுன்னு அவங்க எல்லாருமே சேர்ந்து அவனை கொலை பண்ணிருப்பாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பரதநாட்டியம்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா க்ளீன் ஸ்லேட் பிளாக் காமெடி மூவி. மலையாளத்துக்காரங்க எப்படி தான் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுறாங்கன்னு தெரியலைங்க. படம் கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடுது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. பொதுவாக இந்த மலையாள படங்கள் அப்படின்னாலே அது கொஞ்சம் ஸ்லோ பர்னிங்காக தான் இருக்கும், நீங்கள் தான் நிறைய இடங்களில் இறங்கி தள்ளுற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம்லாம் அந்த 2.25 மணி நேரம் எப்படி போணுச்சுன்னே தெரில. இந்த படத்தில் ஏகப்பட்ட கேரக்டர் இருக்குது. ஒரு ட்வின்ஸை கூட காட்டுவாங்க. ஆனால் எந்த ஒரு கேரக்டருக்குமே நீங்கள் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க. அந்த டோட்டல் ஃபேமிலியாக இருக்கட்டும், அந்த கறிக்கடையிலேருந்து ஒருத்தர் வருவார் அவராக இருக்கட்டும், சுராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் தான் அந்த கேரக்டர் ஆக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை சாவடிச்சிருவாங்க. சாவடிச்சதுக்கப்புறம் அவர் கொடுக்கக்கூடிய ஃபேஷியல் ரியாக்ஷனாக இருக்கட்டும். கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் வருவார். எப்பா கேரக்டர்னா இப்படி தான் இருக்கணும், அதுக்கு ஒன்று ரைட்டிங்னா இப்படி தான் இருக்கணும், அது பர்ஃபார்மன்ஸில் ஃபுல்லாக பண்ணுறதுன்னா இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஒரு பெஞ்ச் மார்க்காகவே இருக்கும். அதை தவிர இந்த படத்தில் நிறைய ஐகானிக் சீக்வன்ஸ் இருக்குங்க. அந்த மோகினி அம்மனா சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணக்கூடிய சீக்வன்ஸாக இருக்கட்டும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, அந்த சுராஜி எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சீக்வன்ஸ் இருந்தால் கூட படம் பார்த்தீங்கன்னா லிட்ரலி எங்கேயுமே உங்களை டிஸ்பாயிண்ட் பண்ணாது. வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தை ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. சுந்தர் சி தமிழில் எடுத்தால் எந்த அளவுக்கு அதில் ஹியூமரை வச்சுருப்பாரோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. படத்தில் பெருசாக எந்த ஒரு அடல் கண்டென்ட் இல்லைனா கூட இந்த கதைக்கிழமை கொஞ்சம் சென்சிட்டிவ் தாங்க. சுராஜ் பாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணுறாங்கன்ற நிறைய சீக்வன்ஸ் இருக்குது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை பாருங்கள். மொத்தத்தில் இந்த பரதநாட்டியம் டு மோகினியாட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் தமிழில் எடுத்திருந்தாருன்னா சுந்தர் சியை தவிர யாரும் எடுத்திருக்க முடியாதுன்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிளாக் காமெடி அந்தளவுக்கு உள்ளே வச்சுருக்காங்க. படத்தில் ஏகப்பட்ட கேரக்டருங்க. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு ரைட்டிங் போகும், அதுக்குண்டான பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போயிட்டாங்க. மலையாளத்துக்காரங்க வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4-5 சம்பவம் பண்ணி விட்டுறாங்க. பொதுவாக மலையாள படங்கள் அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்லோ பர்னிங்காக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் படம் 2.5 மணி நேரம் ஓடினாலும் ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காது. கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜஸ்டிஃபைங்காகவே இருக்கும். படத்தில் நிறைய டார்க் காமெடி இருக்குது. காமெடி அப்படின்றப்ப எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆனிச்சு, உங்களுக்கு எப்படின்னு தெரியல. படம் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் கூட அவைலபிளாக இருக்குன்றப்ப நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 2.5 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஒர்த்தபுளாக இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா அந்த படத்தை ஃபேமிலியோட ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை வரைக்கும் லைக் கொடுத்துருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் என்ன, கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் டு மூவிஸ் ரிவ்யூ தமிழ்.